ராம் கிரிட்டிக் நேயர்களுக்கு வணக்கம். விகடன் மற்றும் ஆதவ் அர்ஜுன் 2 பேரும் சேர்ந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் அப்படின்ற புத்தகம். 37 பேர் சேர்ந்து பல கட்டுரைகளாக தொகுப்பாக கொடுத்த அந்த புத்தகம். இந்த புத்தகத்தை வெளியிட தொல் திருமாவர்கள் வர்றதா இருந்தது. கடைசி டைமில் அவர் வர மறுத்துட்டார். அதுக்கப்புறமா விஜய், விகடன் சீனிவாசன், முன்னாள் நீதியரசர் சந்துரு, அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த் டெல்டும்டே மற்றும் ஆதவ் அர்ஜுன் இவங்க 5 பேர் சேர்ந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. இந்த புத்தகத்தை வெளியிட்ட போது விஜயோடைய பேச்சு தமிழ்நாடு முழுக்க வைரல் ஆச்சு. சரிங்களா? ஏன்னா தாவேகா மாநாட்டுக்கு அப்புறம் விஜய் இப்போ தான் பேசுகிறார் ஒரு பொது இடத்துல. இந்த பொது இடத்துல விஜய் பேசுனது இந்த புத்தக வெளியீட்டுக்கு விழாவுக்கும் அவரோட பேசுகிறதுக்கும் சம்மதம் இருந்துச்சா அப்படின்னா சுத்தமாக இல்லை. பல விஷயங்களை மறைச்சி அவர் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, திமுகவை மட்டுமே வச்சு அரசியல் செஞ்சிருக்கிறாரு. இது ஒரு அரசியல் கூட்டம் அப்படின்னு திருமா சொன்னார். திரும்ப சொல்லிட்டாரு. ஆனால் எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதை டீகோட் பண்ண தான் இந்த வீடியோ. தயவுசெய்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஆதவ் அர்ஜுன் பல சேட்டைகளை பண்ணியிருக்கிறார் விஜய் பேசும்போது. அதை பற்றிலாம் நம்ம ரிவீல் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, முதல்ல அமெரிக்கா நியூயார்க்கில் போய் தங்குறது அப்படிங்கிறது எல்லாருடைய கனவு. அதை அன்னைக்கே சாத்தியப்படுத்தியவர். அப்பயே கொலம்பியா யூனிவர்சிட்டியெல்லாம் படித்து பட்டம் பெற்றவர் அப்படின்னு அம்பேத்கரை புகழ்கிறார். அவர் இந்த புகழ்ச்சியை அடையிறதுக்கும் இந்த பட்டம் பெற்றத்திற்கும் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறதையும் இங்கே பதிவு பண்ணியிருக்கார். அவர் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்ட போது, இந்தியாவில் படிக்கும்போது, நீ இந்த சாதியில் பிறந்த, அதனால் நீ படிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்களாம். நீ இந்த சாதியில் பிறந்திருக்கிற, உனக்கெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் தகுதி இல்லை, நீ எல்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வர அப்படி இப்படின்ட்டு அவர் வாழ்ற சமூகமே அவரை தடுத்துச்சு. எனக்கு ஒன்றும் புரியல விஜய். அப்படி இப்படின்னா என்ன விஜய்? ஒரு தெளிவில்லாத பேச்சா இருக்குது. அம்பேத்கர் படிப்பதற்கு தடையாக இருந்தது எது? எந்த கருத்தியல், எந்த மனுநீதி, சனாதனமா, என்ன காரணம்? அம்பேத்கர் படிக்கும்போது அனுபவித்த இன்னலுக்கு காரணம் பதிவு செய்யணுமா இல்லையா? அப்படி இப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி இப்படின்னு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இதுதான் தற்கூரித்தனமான பேச்சு நம்ம சொல்கிறோம். விஜய் இதற்கு விளக்கம் கொடுப்பாரா? அதையும் மீறி பள்ளிக்கூடத்துக்கு போனாராம். சக மாணவர்களுடன் சரிசமாக உட்கார முடியல, அவர்களோட சேர்ந்து படிக்க முடியல, பல இன்னல்களை சந்திச்சார். யாராலப்பா சந்திச்சாரு? அதையும் பதிவு பண்ணிருக்கோம்ல. இவ்வளோ இன்னல்களை சந்திச்சாருன்னு சொல்ற. எதனால் அவர்களுக்கு இன்னல்கள் வந்தது சொன்னால் இப்போ இருக்கிற இளைய சமுதாயம் அந்த கெட்ட சக்தியை தெரிஞ்சுக்கும்ல. நீ சொல்லலாம்ல. தாகத்துக்கு தண்ணி கூட குடிக்க முடியல. அப்படி அனைத்து சக்திகளும் அவருக்கு எதிராக இருந்துச்சான், அம்பேத்கருக்கு எதிராக இருந்துச்சான். அப்படி அனைத்து சக்திகளும் எது விஜய்? இதுக்கு பேர் தான் மொட்டை பெட்டிஷனா? தெளிவே இல்லையே பேச்சில். வன்மம் மட்டுமே காட்டிய அந்த சமூகத்திற்கு, நல்லா கவனிங்க, வன்மம் மட்டுமே காட்டிய அந்த சமூகத்திற்கு, யாருக்கு? அம்பேத்கருக்கு வன்மத்தை காட்டினாங்களாம். அவர் திரும்பி என்ன செஞ்சாரு அப்படிங்கிறத படிக்கும்போது மெய் சிலிர்க்க வச்சுதான். இதில் ஏதாவது பொருள் படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குதா இந்த சென்டென்ஸில்? யாரு வன்மத்தை அம்பேத்கர் மேலே கற்கினாங்க தெரியல. அந்த சமூகம் எந்த சமூகம்? உனக்கு உள்ளபடியே அம்பேத்கரை யார் எதிர்த்தாங்களோ, அம்பேத்கரை யார் சரிசமமாக நடத்தலையோ, அன்னைக்கு இருந்த சாதிய படிநிலையில் அம்பேத்கர் மாட்டி சிக்கி தவிச்சாரு. என்ன காரணம் அப்படிங்கிறத தெளிவாக தொல் திருமாவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் அடிக்கிறார். உனக்கு அந்த தைரியமே உனக்கு கிடையாது. நீ ஒரு தற்குறி கோலை. அம்பேத்கரை பற்றி பேசும்போது அம்பேத்கர் அனுபவித்த இன்னல்கள்னா அந்த இன்னல்களுக்கு காரணம் யாருன்னு நீங்கள் சுட்டி காட்டணும் இல்லையா? இதுக்கு பேர் தான் மொட்டை பெட்டிஷன்னு பேர். தட்டி கேட்கணுன்ற எண்ணம் இருக்கும்.
ஆனால் எதிரியை கண்டு நடுங்கிறவன் தான் இந்த மாதிரி மொட்டை பெட்டிஷனாக அறிக்கைகளை சொல்லுவான். இனி விஜய் மொட்டை பெட்டிஷன் விஜய் என்று அழைக்கப்படுவார். அப்புறம் அம்பேத்கர் நல்லா படித்து பட்டம் பெற்ற பின்னாடி அம்பேத்கர் வந்து மும்பைக்கு வர்றாரு. அங்கேருந்து ஒரு கிராமத்துக்கு போகிறாரு அப்படின்னு விஜய் ஒரு கதையை ஆரம்பிக்கிறார். கிராமத்துக்கு போகும்போது ஒரு காரில் கூட்டிகிட்டு வரணும்னு காரை அனுப்புகிறாங்க. ஆனால் அனுப்பும்போது அம்பேத்கரோட சேர்ந்து சமமாக நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு டிரைவர் மறுக்கிறானா. இதெல்லாம் எங்கே வருது? இப்போ விஜய் சொன்ன எல்லா பாயிண்ட்டுகளும் எங்கே வருது? எல்லாம் அந்த சாதி படிநிலை, சனாதானமும் மனுநீதி கோட்பாட்டிலே தான் வருது. அப்போ நீ உள்ளபடியே வந்து மேடையில் சரி சமமாக அடிச்சிருக்கணுமா இல்லையா? அம்பேத்கரே இந்த மாதிரி இவ்வளோ பெரிய படிப்பாளி, அந்த காலத்திலேயே அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாரு, அதை குறித்து எதிர்த்திருக்கிறாரு, நாமளும் அதை எதிர்க்கணும்னு பேசணுமா இல்லையா? அறிவார்ந்த சமூகம் சிந்திங்க. ஏன் பேச மாட்டேங்கிறார் விஜய்? ஒரு பியூர் ஆர்எஸ்எஸ் கொள்கைவாதி விஜயை மிரட்டி இயக்கினால் எப்படி விஜய் நடந்து கொள்வாரோ அது மாதிரி தெளிவாக நடந்திருக்கிறாரு இன்னைக்கு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. வாங்கன்னு நிறைய ரிவீல் பண்ணுறதுக்கும் இருக்குது. பார்க்கலாம். அம்பேத்கர் இன்னைக்கு உயிரோடு இருந்தால் என்ன நினைப்பார் அப்படின்னு விஜய் வந்து கேள்வி கேட்குறாரு. அதுக்கு பதிலே அவர் வைக்கல. அவர் வேற ஒரு பதில் வச்சிருக்காரு. ஆனால் நம்ம ஸ்டைலில் ஒரு பதிலும் வச்சுட்டு அதுக்குள்ளே போயிடுவோம். ஆர்எஸ்எஸ்காரனால் இப்படி ஒரு தற்குறிய என்னையே ஆர்எஸ்எஸ்க்கு பயன்படுத்த வைக்கிறானே அப்படின்னு இதை நினச்சி வெட்கப்படுவார், வேதனைப்படுவார், வெக்கி தலைகுனிவார். இதுதான் இன்னைக்கு அவர் கூட இருந்தால் விஜய் நீ செய்கிற ஆர்எஸ்எஸ் அரசியலை அவர் வந்து உன்னை எதிர்த்திருப்பார். உடனே மணிப்பூர் விவகாரத்தை பற்றி பேசுகிறார். இது பாருங்கள், அந்த மணிப்பூர் விவகாரத்துக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். மணிப்பூர் விவகாரத்தை அதுக்கு அப்படியே தன்னோட மெல்லிய குரலில் நமக்கு மேல் இருக்கிற அரசாங்கம் அதை கண்டுக்காம போதும். இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு. அப்படியே மெல்லிய குரல்ல, ஒரு அதட்டல் இல்லை, ஒரு எதிர்ப்பு இல்லை, ஒண்ணுமே இல்லை. கடந்து போறார் விஜய். பாஜகவை பேசுறதுக்கும் ஆளும் ஒன்றிய அரசாங்கத்தை பேசுறதுக்கும் அவர் அப்படியே கடந்து போறார். அடுத்த பாயிண்ட்டுக்கு வராங்க. மணிப்பூரைய எங்கோட கனெக்ட் பண்ணுறாங்க? தமிழ்நாட்டோட கனெக்ட் பண்ணுறாரு. அதிமேதாவி விஜய் கனெக்ட் பண்ணுறார். எந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறாருன்னா, வேங்கை வயல் தண்ணியில் மலம் கலந்தாங்க இல்லையா, அந்த சம்பவத்தையும் மணிப்பூரில் பல பெண்களை நிர்வாக கோலத்தில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு பல பெண்களை சித்திரவதை செய்து ரேப் செய்து கொன்ற அந்த செயலையும் வேங்கை வயல் பிரச்சனையும் ஒப்பிடுறார். இது ரெண்டும் வெவ்வேறு. இது சாதி பிரச்சனை. இங்கே வந்து மலம் கலக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசாங்கம் அதை இன்னும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறத நானும் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மணிப்பூர் விவகாரம் டோட்டலாக வேறு. அது மத பிரச்சனை, மத கலவரம், கிறிஸ்துவ மதத்துக்கும் இந்து மதத்துக்குமான பிரச்சனை. ஆனால் இவங்க வந்து சாதி பிரச்சனை அப்படின்னு இவங்க வந்து அப்படி பூசி முழுகிறாங்கன்னு நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் இங்கே வேங்கை வயல் பிரச்சனைக்கு அவர் அதுக்கப்புறமா அடுக்குகளாக அடுக்கிட்டு போகிறார். இதுக்கு மேலே தான் திமுகவை பற்றி அதிகமாக தாக்க ஆரம்பிக்கிறார். இப்போ மணிப்பூர் விவகாரத்தை பேசின மனுஷன் மணிப்பூருக்காக போராடல, மணிப்பூருக்காக பேசலை அப்படின்னு இன்னைய வரைக்கும் திமுக காரங்க தான் மணிப்பூருக்காக பாராளுமன்றத்தில் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம தான். ஆனால் இவர் அதை கடந்து போயிட்டாரு. ஆனால் வேங்கை வயல் பிரச்சனையை பற்றி டீட்டெயில்டாக பேசுகிறாரு. என்ன தெரியுமா? இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இவ்வளவு காலங்கள் தாண்டி, இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தாருன்னா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார்ல. உண்மைதான். அம்பேத்கர் இதை நினைத்தால் கஷ்டப்படுவார் தான், தலை குனிவுதான், இல்லைன்னு சொல்லலை. மணிப்பூர் விவகாரத்துக்கு நீ அதுக்கும் மேற்கோள் வச்சிருக்கணும்ல. அம்பேத்கர் வந்து அதை பார்த்தா அம்பேத்கர் வேதனைப்படுவார்.
நம்ம வந்து சட்டத்தை சரியாக எழுதாத போயிட்டோமோ, இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல்கிட்டருந்து நாடு மீட்கப்படலைன்னு அவர் வேதனைப்படுவார். இப்படி எதையாவது சொல்லிருக்கணும்ல. எதையுமே சொல்லாத மணிப்பூர் விவகாரத்தை அப்படி கடந்து போறீங்களே விஜய். நடக்கிற பிரச்சனை ஒன்றா இரண்டா? விஜய் சொல்கிறார், பெண்களுக்கு நடக்கிற வன்புணர்வு, பெண்களுக்கு நடக்கிற அநீதி, ரேப்பு, மனித உயிர்களுக்கே அரசு வந்து எதிராக செயல்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் வைக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஆட்சி சட்டம் ஒழுங்கு எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறாரு. எல்லாம் டைரக்ட் அட்டாக் டு டிஎம்கே, வேற ஒன்றும் கிடையாது. அப்போது இவர் வந்து அங்கே நூல் வெளியீட்டு விழாக்கு போகலை, அது நூல் வெளியீட்டு விழாவும் இல்லை அப்படிங்கிறத திருமா நம்மளுக்கு நினைவூட்டினதை, அதாவது இந்த விழா முடிஞ்சு வெட்டி அவர் சொல்கிறார், அது நூல் வெளியீட்டு விழா போல தெரியவில்லை, அது கட்சி விழா போல தெரிகிறது, அதனால் நான் அதில் கலந்து கொள்ள விரும்பவில்லைன்னு அவர் சொன்னார்ல. அது இங்கே உண்மையாக இருக்குது. ஏன்னா டோட்டலாக இதுக்கு மேலே அவர் பேசுகிறது எல்லாமே டைரக்டாக திமுகவை மட்டுமே அவர் வந்து வன்மமாக பேசியிருக்கிறார். இதுக்கு எல்லாம் ஒரு தீர்வு வரணும் அப்படின்னா 2026 இவங்க ஆட்சிக்கு வரணும். விஜய், நீ யாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீ எங்கே முளைக்கிற, உன்னை எப்படி கிள்ளி எரியணும், மக்கள் உன்னை எப்படி நிராகரிப்பாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் மக்கள் பார்த்துப்பாங்க. தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிறது உனக்காகவே எழுதப்பட்டது. நீ பேசின இந்த ஒட்டுமொத்த 15 நிமிஷமும் எடுத்துக்கிட்டா எதுலையுமே நீ பாஜகவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் பார்ப்பனிய சித்தாந்தத்தையும் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசலை. அம்பேத்கர் பல 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 எழுதியிருக்கிறார். பல புத்தகங்களை ஆர்எஸ்எஸ் பற்றியும் பார்ப்பனியத்தை பற்றியும் எழுதின பல புத்தகங்கள், 1-2 இல்லை, நிறைய புத்தகங்களை வெளிவிட தடுத்தது அன்றைய அரசாங்கம். அம்பேத்கருடைய புத்தகங்களே வெளியிட முடியல. அப்படியெல்லாம் அம்பேத்கர் கஷ்டப்பட்டார். இதை குறித்து நீங்கள் எதையுமே பேசலை. ஆனால் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது இந்த வீடியோட கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு அதை நான் சொல்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது, டெய்லி நடக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது, இதற்கெல்லாம் சம்பிரதாயத்திற்கு அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்திற்கு ட்விட்டு போடுறதும், சம்பிரதாயத்துக்கு மக்களோட மக்களாக இருக்கிறேன்னு சொல்லிக்கிறதும், சம்பிரதாயத்திற்கு மழை தண்ணியில் ஃபோட்டோ ஷூட் நடத்துறதும், இந்த விவகாரம் இதை அப்படியே நீங்கள் பாருங்கள். மழை தண்ணியில் ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார் விஜய். சம்பிரதாயத்துக்கு மக்களோட மக்களாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது யார்? முதலமைச்சர் சொல்கிறார். எல்லாமே டைரக்ட் டு திமுக. சரி, இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கும்போது எள்ளி நகைக்கிறான் ஒருத்தன், சிரிக்கிறான் ஒருத்தன். சரிங்களா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சது ஒருத்தன், ஒரு திருடன், ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி. அவன்தான் ஆதவ் அர்ஜுன். மழை தண்ணியில் இறங்கி போட்டோ ஷூட் நடத்துறார். நீங்க அந்த வீடியோ பாருங்க. சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும், எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. இத சொன்ன உடனே அவன் சிரிக்கிறான். பாத்தீங்களா? இதையே இந்த சிரிப்பை நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னா, எல்லாரும் சிரிச்சாங்க, அவர் சொன்னாங்க இது சாதாரணமான சிரிப்பு தான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும், மணிப்பூர் விவகாரத்தை பேசும்போது இந்த நாயோட முகரக்கட்டையை பாருங்க. இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு. பாத்தீங்களா? மணிப்பூர் விவகாரத்தை விஜய் பேசும்போது எங்க விஜய் ஒன்றிய அரசாங்கத்தை தாக்கி ஏதாவது பேசிடுவாரோ அப்படிங்கிற கவலையோடு பார்த்த அந்த முகம், இங்கே கீழே போட்டோ ஷூட் எடுப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே பல்ல இழிக்கிறான். அப்போது இவன் விசிகா என்ற தன்னலமற்ற ஒரு கட்சியை
தொலைத்தெடுப்பதற்காக, அவங்களுடைய சித்தாந்தத்தை ஒழித்து கட்டுவதற்காக ஆர்எஸ்எஸ்ஸால் களமிறக்கப்பட்ட துரோகி இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. இந்த நாய்க்கு நாம் என்ன சொல்கிறோன்னா, இவங்களுடைய திருமாவர்கள், அதாவது இவன் இருக்கிற விசிக கட்சியில் இருக்கிற திருமாவை இறங்கி போய் மக்களோட மக்களாக இணைஞ்சு இந்த வெள்ள நிவாரணத்தையும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவங்களையும் சந்தித்து ஆறுதல் வார்த்தை கூறிட்டு வந்திருக்கிறார். அப்போது திருமாவளவரும் ஃபோட்டோ ஷூட் எடுத்தாரா? அமைச்சர்கள் இரவு பிறகுகள் பாராமல் தண்ணியில் இறங்கி வேலை செய்கிறாங்க. எங்கேயாவது பார்த்தது உண்டா? இவ்வளோ இறங்கி எந்த அரசாங்கமாக இப்படி வேலை செஞ்சது உண்டா? செய்கிறாங்கல்ல. சேரு சகதியை பார்க்குறாம, நைட்டில் தூங்காமல் கஷ்டப்படுறாங்கல்ல. மக்கள் இடையூறில் இருக்கும்போது எம்எல்ஏ எம்பி எல்லோரும் வந்து களத்தில் நின்று மக்களோட மக்களாக அவங்களோட பிரச்சனைக்கு நின்று அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லி அவங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செஞ்சு அவங்களோட நிவாரணத்தை கரெக்டாக அறிவித்து அதை கரெக்டாக கொண்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. இவன் அதை எல்லாத்தையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி, இவன் என்னமோ யோக்கிய சிகாமணி மாதிரி. யாரை சொல்கிறேன் தெரியுங்களா? விஜயை சொல்கிறேன். இந்த விஜய் ஏதோ யோக்கிய சிகாமணி மாதிரி பனையூரில் இவன் நடத்துனது என்ன? இங்கே ஆளுங்கட்சி வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்துதுன்னா பனையூரில் இவன் நடத்துனதுக்கு பேர் என்ன? இவன் அரிசி பருப்பு எதுக்கு கொடுத்தான்? கொடுக்குறவன் எங்கே கொண்டாந்து கொடுக்கணும்? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட மக்கள் நீ பனையூருக்கு வா, நான் கொடுக்குறேன். நான் என்ன பிச்சையா கொடுக்குறேன்? அப்போ நீ அரசியல் ஆதாயத்துக்காக அரிசியும் பருப்பையும் கொடுத்து மக்கள்கிட்ட நற்பெயர் வாங்கிறதுக்கு நீ ஃபோட்டோ ஷூட் நடத்தினது நீ. அவங்க மக்கள் பிரதிநிதி, ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. நாளைக்கு மறுபடியும் ஓட்டு கேட்க போய் நிற்கணும். ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க மக்கள். அவங்களுக்கு துயரங்கும் போது இவங்க களத்தில் இறங்க வேண்டியது அவங்களுடைய கடமை. உன்னை போல் தற்குறித்தனமான அரசியல்வாதிக்கு, தத்து பிள்ளைக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. அடுத்த ஒரு மெயினான பிரச்சனை, கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி கர்வத்தோட 200க்கு 200 அப்படிங்கிற இருமாப்புல திமுக இருக்கு. அதை நாங்கள் 2026 என்னுடைய மக்களோட ஆதரவோடு சேர்ந்து, அதாவது இந்த விசிலடிச்சா குஞ்சுகளோட, அந்த அணில் குஞ்சுகளோட சேர்ந்து திமுகவுக்கு எச்சரிக்கை விடுறாரா இவர். திமுக 200க்கு 200 வாங்குவது உறுதி. விஜய் என்கிற முகமூடி அணிந்து கொண்டு ஆர்எஸ்எஸ் தமிழ்நாடுக்குள் வர நுழைக்கிறது, ஆட்சியை பிடிக்க துடிக்கிறது அப்படிங்கிறது தமிழர்களுக்கு உன்னை வந்து கடைசி வரைக்கும் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்போம். 2026 உன்னை வந்து ஒரு தொகுதி கூட நீ ஜெயிக்க முடியாத பண்ணும். நீ எங்கே நிற்கிறியோ அந்த இடத்துல தான் இறங்கி நான் வேலை செய்வேன். கண்டிப்பாக நீ ஜெயிக்கக்கூடாது. இதை சொல்லிட்டு தன்னோட உரையை முடிக்கிறார். முடிச்சுட்டு மறுபடியும் மறந்துட்டாரோ இல்லை பேசியாகணும் குறித்து கொடுத்ததை மறுபடியும் மறந்து பேசுகிறாரோ அது நம்மளுக்கு தெரியாது. உரையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நன்றி சொன்ன வேட்டி மறுபடியும் பேசுகிறார். என்ன சிறுமை சொல்கிறாரு? திருமாவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கல, கூட்டணி கட்சிகளோட ப்ரெஷர்னால தான் அவர் கலந்துக்கல அப்படிங்கிறத என்னால் யூகிக்க முடியுதான். யார்? இந்த மேதாவி யூகிக்கிறாராம். திருமாவர்கள் ஒரு காட்டாற்று வெள்ளம், அவரை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அவர் ஒன்றும் குழந்தை கிடையாது. அவர் படித்த படிப்பு, அவருடைய திறமையான பேச்சு, அவர் எதுக்கும் அஞ்சாதவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். இது திமுக காரனுக்கும் தெரியும், விசிக காரனுக்கும் தெரியும், அதிமுக காரனுக்கு தெரியும், பாஜக காரனுக்கு தெரியும். ஆனால் என்னமோ தற்குறி உனக்கு தெரியல. திமுக அப்படிங்கிற சக்தியால் திருமாவளவனை அடக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறத விஜய் சொல்லி தான் நம்மளுக்கே தெரியுது. அவர் வரலனாலும் அம்பேத்கருடைய புத்தகம் என்பதால், அம்பேத்கரை பெருமைப்படுத்துகிற புத்தகம் என்பதால் இன்னைக்கு அவரோட மனசு பூரா நம்மளை தான் நினச்சிக்குமா. யார்? தாவேக்காவை தான் நினச்சிருக்குமா. இதுக்கு நம்மகிட்ட பதில் இல்லை. இதுக்கு பதில் யார் சொல்லணும்? திருமா சொல்லணும். அவரோட பதிலை கொடுத்துட்டார். ஏன்னா இது கட்சி மீட்டிங்கு, அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவில் நான் தான் கலந்துப்பேன்,
அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழான்னா நான் தான் முதல் ஆளாக கலந்துப்பேன், ஆனால் இது கட்சி மீட்டிங் போல தெரியுது, அதனால் நான் யூகிச்சிட்டேன், முன்கூட்டியே யூகிச்சதுனால நான் வரல அப்படின்னு இந்த தற்கூரிக்கு அவர் முதைய பதில் சொல்லிட்டார். பேசி முடிச்சுட்டு கீழே இறங்குறார். அதாவது அந்த பேசுகிற இடத்த விட்டு நகர்றார். நகர்ந்து தன்னுடைய இருக்கைக்கு போகிற வழியில் ஃபஸ்ட்டு பார்க்குற ஆள் நல்ல பார்த்துக்கோங்க, விகடன் சீனிவாசன்கிட்ட முதல் கை கொடுக்குறார். சீனிவாசன் கை கொடுக்குறார். ரெண்டாவது அங்கே இருக்கிறவர் வந்து நம்ம நீதிபதி சந்துரு அவர்கள். அவர் எந்திரிக்கவே இல்லை. உடனே அந்த பக்கம் நகர்ந்து ஆனந்த் டெல்டும்டே கிட்ட கை கொடுக்குறாரு. அவரு எந்திரிச்சு கை கொடுக்குறாரு. உடனே ஆதவ் அர்ஜுன் ஓடி வர்றார். அவர் கை கொடுக்குறார். இந்த கை கொடுக்குற நிகழ்வு என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸலன்ட் ஸ்பீச் நல்லா பேசியிருக்கிறீங்க அப்படின்னு அங்கீகரிக்கிறதுக்கு சமம். ஆனால் இதை வந்து சோசியல் மீடியாவில் விஜய் வந்து சந்துரு அவர்களை மதிக்கவில்லை அப்படின்னு போடுறாரு. தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள். நான் வேணால் வீடியோவை கட்டு வேணால் நான் மறுபடியும் போடுறேன், நீங்கள் பாருங்கள். நல்லா பார்த்தீங்களா? அவர் எந்திக்கல. விஜய் பேசின அத்தனை பேச்சுக்களையும் எதிர்ப்பை அமைதியாக உட்காந்து அவரை அப்ரிசியேட் பண்ணாதையே அதை எதிர்ப்பை அவர் தெரிவிச்சிருக்கிறார். இதை தான் நம்ம எடுத்துக்கணும். கொள்கை சித்தாந்தத்தில் கரெக்டாக இருந்த மனுஷன் யாருன்னா அங்கே வந்து நீதியரசர் சந்துரு அவர்கள் மட்டும்தான். ஆனந்த் டெல்டும்டே பேசலையா, அவருக்கு கொள்கை இருக்கா அப்படின்னா அவருக்கு முக்கால்வாசி விஜய் என்ன பேசினாருன்னே புரியாது. ஆனால் அவருக்கு தமிழ் சரியாக தெரியாது. ஸோ அவர் வந்து எல்லாரும் அம்பேத்கரை வந்து ரொம்ப விரும்பக்கூடியவங்க, யாரும் இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் கைகூலிங்க யாரும் இல்லை அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். அதனால் எழுந்திரிச்சு அவர் கை கொடுத்துருக்கலாம். ஸோ அவர் வந்து லிஸ்ட்டில் விட்டுருவோம். இங்கே இவன் தற்கூரி ஆதவ் அர்ஜுன், இது வந்து ஆர்எஸ்எஸ் கைகூலி, ஆர்எஸ்எஸ்ஸால் களமிறக்கப்பட்டவன், விசிகாவை தொலைத்தெடுப்பதற்காக வந்தவன். நல்லா தெரியுது. அவனோட சேட்டையை பார்த்தாவே நல்லா தெரியுது. அவன் எந்திரிச்சு வந்து விஜய்க்கு கை கொடுத்துறான், அப்ரிஷியேட் பண்ணுறான். விஜய் வந்து திமுகவை பேசினதை ஒரு கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டு இவன் அப்ரிஷியேட் பண்ணுறான். இவன் இருக்கிற அதே கட்சியில் இவனோட தலைவர் இந்த இடத்துல வந்தால் திமுகவை பற்றி விஜய் பேசுவார் அப்படிங்கிறத முன்கூட்டியே யூகித்த திருமாவர்கள் விஜயோட கலந்து பேச விருப்பமில்லை நகர்றார். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். அரசியல் தெளிவு திருமாக்கிட்ட எப்படி இருக்குது, ஆதவ் அர்ஜுன் யார் அப்படிங்கிறத இதை விட உங்களுக்கு தெளிவாக யாராலையும் சொல்ல முடியாது. அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.